இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மாநிலங்களவை மாநிலங்களவைனா என்ன? அங்கே அங்கே இருக்க உறுப்பினர்கள் யார்? எப்படி அங்கே போகிறாங்க? அவங்கள யார் தேர்ந்தெடுக்கா? அவங்கள ஒரு வேளை அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அவங்கள எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க? அவங்களோட தகுதிகள் என்ன? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாநிலங்களவைக்கு இன்னொரு பேர் ராஜ்யசபா, இன்னொரு நேம் மேலவை. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1952 ஏப்ரல் 3 அன்னைக்கு இந்த மாநிலங்களவையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ராஜ்யசபா அப்படிங்கிற பேரை 1954 ஆகஸ்ட் 23 இந்த மாநிலங்களவை மேலவை அப்படிங்கிற பேரை ராஜ்யசபா அப்படின்ட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாநிலங்களவை ஒன்று வேணும் அப்படிங்கிறது, இந்த மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் இவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி எந்த சரத்து சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் 80 இதை பற்றி சொல்லுது. ஸோ 79 இந்திய நாடாளுமன்றம்னா என்னன்னு சொல்லும், 80னா மாநிலங்களவை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லும். இந்த மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. 250 உறுப்பினர்களுக்கும் அதிகமாக இதில் உறுப்பினர்கள் ஒருவேளை அதிகமாகவும் உறுப்பினர்கள் இருக்கலாமா அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடாது. கம்மியாக அதை குறைவாக வேணால் இருக்கலாம், ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமமே 250 உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். அப்போது இவங்க இந்த 250 உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கா? இந்த 250 உறுப்பினர்களில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றம் ப்ளஸ் யூனியன் பிரதேச சட்டமன்றம், இந்த 2 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் இந்த 238 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். ஸோ ஓகே, இப்போ 238 வந்துச்சு. ஆனால் நீங்கள் 250 உறுப்பினர்கள் மிக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா மீதி 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மீதி 12 பேர்த்தை தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவருக்கு பிடிச்சவங்க, அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு இந்த 12 பேரை அவங்க செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. அதாவது இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை, இந்த 5 துறையிலையும் யார் சிறப்பு அறிவு அனுபவம் கொண்டிருக்காங்களோ அவங்கள குடியரசுத் தலைவர் இந்த மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 238 உறுப்பினர்கள் ப்ளஸ் அங்கே ஒரு 12, ஸோ 250 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது மாநிலங்களிலிருந்து மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒரு 229 உறுப்பினர்களும் ப்ளஸ் யூனியன் பிரதேச சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்களால் 4 மாநிலங்களவை உறுப்பினர்களும் 4 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்காங்க. மொத்தம் 233 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. ப்ளஸ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 12. ஸோ டோட்டலாக இப்போ கரண்டாக 245 உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருக்காங்க. இப்போ சரி, தமிழ்நாட்டிலேருந்து அப்போ எத்தனை உறுப்பினர்கள் போகிறாங்க அப்படின்னா 18 உறுப்பினர்கள் போகிறாங்க. இந்த 18 உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த கனிமொழி அவங்க, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், வைகோ, திருச்சி சிவா, இவங்கெல்லாம் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களாக தான் இப்போ இருக்காங்க. அதிக உறுப்பினர்கள் எந்த ஸ்டேட்லேருந்து போகிறாங்க, இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து நம்ம மாநிலங்களவைக்கு அனுப்பணும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 31 பேர் அனுப்புகிறாங்க மாநிலங்களவை உறுப்பினர்களாக. இவ்வளோ தான் இந்த மாநிலங்களவை. ஸோ மாநிலங்களவையில் ஆர்டிக்கல் 80 பற்றி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் இந்த 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு கேட்பாங்க. அப்புறம் ஆர்டிக்கல் கேட்குறாங்க. திரும்ப இந்த ராஜ்யசபான்ட்டு பேர் எப்போ மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் மறைமுக தேர்தல், இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தலா நேர்முக தேர்தலான்னு கேட்குறாங்க. இது ஒரு மறைமுக தேர்தல். இப்போ மாநிலங்களவை தேர்தலில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டத்திருத்தம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா மாநிலங்களவையில்? ஆமாம், சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. 1956 சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க? நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதிலிருந்து ஒரு 4 பேர் தேர்ந்தெடுத்து மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னால, அவங்களும் தேர்ந்தெடுக்கணும். அது யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1956 ஒரு சட்டத்திருத்தம் பண்ணி இவங்களும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. அடுத்தல ராஜ்யசபாவின் வேறு பெயர்கள் பார்த்தோன்னா, தொடர்ச்சியான அறை, முதியோர் இல்லம் அப்படின்ற ராஜ்யசபாவோட வேறு பெயர்கள். ராஜ்யசபா உறுப்பினர்களோட தகுதிகள் பார்க்குறோம். தகுதிகள் என்னென்னா, அதுக்கு முன்னோட்டி நம்ம இன்னொரு பாயிண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது. 79 இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறியது. 80 மாநிலங்களவை பற்றி சொல்லியது.
அகைன் 82 வந்து 81 வந்து 81 அகைன் பின்னாடி வரும். நான் அதை 81 சொல்கிறேன். 82 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மறு நேரமைவு செய்வது பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்க வேண்டும் மாநிலங்களவையில் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிகல் 82 சொல்லுது. அதுக்கப்புறம் இதோட தகுதிகள், அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்களோட தகுதிகள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வயது எத்தனை இருக்க வேண்டும் அப்படின்னா 30 வயது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் யார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கக்கூடாது. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். மொதல் பாயிண்ட் தான், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வயது 30 இருக்க வேண்டும். எந்த அரசு பதவிகளிலும் இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவராக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வாக்காளராக இருக்க வேண்டும். ஏதாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு வாக்காளர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளராக அவர் இருக்க வேண்டும். இப்போ வந்து இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக போகிறாரு அப்படி தானே. அப்போ அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துட்டு சட்டமன்றத்திலையும் மக்களவையிலையும் உறுப்பினராக இருக்கலாமா? ஆனால் இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தால் மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும்தான் இருக்க வேண்டும். வேறு எந்த அவையிலையும் அவர் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இதை வந்து எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 84 சொல்லுது. ஸோ ஒரு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினரோட தகுதிகளை பற்றி ஆர்டிக்கல் 84 சொல்லுது. இதே ஆர்டிக்கல் தான் மக்களவை உறுப்பினருடைய தகுதிகளையும் பற்றி இதே ஆர்டிக்கல் தான் சொல்லும். அதுக்கடுத்தால ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம். இவரோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள். இம்மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையா தற்காலிகமானதான்னு கேட்டாங்கன்னா நிரந்தர அவை. இந்த மாநிலங்களவை இதை வந்து இந்த ராஜ்யசபா இந்த மாநிலங்களவை கலைக்க முடியுமா அப்படின்னா கலைக்க முடியாது. சரி, இந்த மாநிலங்களவையோட அதாவது இந்த ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இது வந்து நான் அடிக்கடி இதில் கொஸ்டினில் கேட்பாங்கங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களோட தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? சரி, நம்ம ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் பார்த்துட்டோம். எல்லா ஸ்டேட்லரும் நம்ம ஒவ்வொரு இதிலேருந்து நம்ம அந்த மறைமுக தேர்தல் மூலமாக எடுத்து நம்ம ராஜ்யசபா உறுப்பினராக நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு தலைவர் இருக்கும்ல, அந்த தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் இவங்களோட என்னென்னா இதன் உறுப்பினர்கள் எப்படி பதவிக்காலம் 6 ஆண்டுகள். எப்படி அவங்க அப்போ 6 ஆண்டுகள்னால் எப்படி அவங்க அந்த 1/3 முறையில் வந்து ஓய்வு பெறுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதனோட உறுப்பினர்கள் நம்ம ஒரு 250 உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா அவங்க 1/3 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுவர். ஏன்னா 250 உறுப்பினர்களையும் நம்ம உள்ளே வேலை வைக்க முடியாது. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இவங்களோட ஆட்சி காலம் 254ன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 240 பேர். இதை 3ஆக டிவைட் பண்ணால் தான் 8 160 240 பேர் வரும். ஒரு 80 பேர் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 80 பேர் வெளியே ஓய்வு 2 வருஷம் 80 பேர் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த 80 பேர் போவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 80 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் உள்ள மாறி மாறி உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆர்டிக்கல் வந்து இது அதாவது தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா 84வது ஆர்டிக்கல். பதவிக்காலம் வந்து ஆர்டிக்கல் 83. ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை பற்றி கூறுவதும் ஆர்டிக்கல் 83 தான். மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை பற்றி கூறுவதும் ஆர்டிக்கல் 83 தான். இப்போ பதவி பிரமாணம். ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அங்கே மாநிலங்களவைக்கு அனுப்பி வச்சுட்டோம். அவங்களுக்கு யார் இந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னா ராஜ்யசபா தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர். அவர் தான் நம்மளுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அந்த பதவி பிரமாணத்தை பற்றி ஆர்டிக்கல் 99 அந்த பதவி பிரமாணத்தை பற்றி ஆர்டிக்கல் 99 சொல்லுது. அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. அடுத்தலாம் மாநிலங்களவையின் முதல் ராஜ்யசபாவின் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஏன்னா அவர் தான் முதல் துணை குடியரசுத் தலைவர். இவர் தான் முதல் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட தலைவர். அதனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இப்போ முதல் ராஜ்யசபாவின் துணைத் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா முதல் துணைத் தலைவர் வந்து யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி ராவ். ராஜ்யசபாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? இப்போது ராஜ்யசபாவின் தற்போது தலைவர் யாருன்னா நம் நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தங்கர். ராஜ்யசபாவின் தற்போது துணைத் தலைவர் யாருன்னா ஹரிவன்ஷ் நாராயணன். அவங்க தான் இப்போ நம்மளுக்கு இந்த ராஜ்யசபாவின் துணைத் தலைவராக இருக்காங்க. அடுத்தால ராஜ்யசபாவின் அதாவது மாநிலங்களவையின் தேர்தல் முறை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான்
ராஜ்யசபா தலைவர் தேர்தல், ராஜ்யசபாவின் துணைத் தலைவர் தேர்தல் எல்லாமே மறைமுக தேர்தல் மூலமாக தான் நடக்குதும். இதை வந்து தேர்தல் வந்து மறைமுகமாக நடக்குது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 89 சொல்கிறது. ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துருக்கோம், 79 வந்து நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லும், 80 வந்து அதில் மாநிலங்களவையை பற்றி சொல்லும், 83 வந்து உங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினரோட பதவிக்காலத்தை பற்றி சொல்லும், 84 வந்து அவங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் பற்றி சொல்லுது, 89 வந்து இது இவங்களோட தேர்தல் முறையை பற்றி சொல்லுது. இப்போ எந்த முறையில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னா 2/3 மெஜாரிட்டியில் மூலமாக தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இப்போ இவங்கள பதவி நீக்கணும். பதவி நீக்க முறையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 90. ஓகேங்களா. இதை வந்து எப்படி பதவி நீக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இப்போ ராஜ்யசபா தலைவரை வந்து எப்படி பதவி நீக்கணும் அப்படின்னா, இப்போ இவரை வந்து இப்போ ராஜ்யசபா தலைவர் யார், நம்மளுக்கு துணை குடியரசுத் தலைவர். இவர் ராஜ்யசபா தலைவரை வந்து பதவி நீக்கணும் அப்படின்னா அவர் ஆல்ரெடி யார், துணை குடியரசுத் தலைவர். அவரை துணை குடியரசுத் தலைவர் பதவியிலேருந்து நீக்கினா மட்டும்தான் இந்த ராஜ்யசபாவோட தலைவர் பதவியிலேருந்து அவரை நீக்க முடியும். துணை குடியரசுத் தலைவர் பதவியிலேருந்து நீக்கினா மட்டும்தான் ராஜ்யசபா தலைவர் பதவியிலேருந்து அவரை நீக்க முடியும். ஆனால் ராஜ்யசபாவோட துணைத் தலைவரை அப்படி கிடையாது. அவரை வந்து பெரும்பான்மை இப்போ 2/3 மெஜாரிட்டியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2/3 மெஜாரிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 75 பேர் இருக்காங்க, அதில் 50 பேர் வந்து ஓகே இவரை வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொன்னால் அது பெரும்பான்மை உறுப்பினர்களால் ஓகே ஆயிரும். அவங்க நீக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அவரை வந்து நீக்குவதுக்கு 14 நாட்கள் முன்கூட்டியே அவருக்கு வந்து அந்த நோட்டீஸ் கொடுக்கணும். இவர் வந்து ராஜ்யசபா தலைவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இல்லையா அப்படின்னா, இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் கிடையாது, மாநிலங்களவையின் தலைவர். ஆனால் ராஜ்யசபா துணைத் தலைவர் வந்து உறுப்பினரா இல்லையா அப்படின்னு கேட்டால், ராஜ்யசபா துணைத் தலைவர் வந்து உறுப்பினர். ஆனால் இவர் வந்து உறுப்பினர் கிடையாது. வாக்களிப்பு, இப்போ வந்து வாக்களிக்காங்க, ஓட்டுரிமை ஏதாவது வாக்குரிமை ஏதாவது பண்ணுறாங்க, வாக்களிக்கணும் அப்படின்னா எப்படி வாக்களிப்பாங்க? இப்போ 2 பேர்த்துக்கு வாக்கு எடுக்காங்க, 2 சைடுமே மாநிலங்களவையும் எதிர்க்கட்சிலாம் இருக்கும். இப்போ அப்போ ஓட்டு எடுக்காங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராஜ்யசபா தலைவர் வந்து யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. இவர் வந்து துணைத் தலைவராக இருக்கும்போது ஒருவேளை இவர் வந்து தலைவராக இல்லை, இவருக்கு லீவு, இல்லைன்னா இவர் இப்போ ராஜ்யசபா தலைவர் எங்கேயோ போயிருக்காரு, மீட்டிங் ஏதோ போயிருக்காங்க, வெளிநாடு எங்கேயோ போயிருக்காங்க, அந்த பட்சத்தில் ராஜ்யசபா துணைத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா இவர் வாக்களிக்கலாம். இல்லை ராஜ்யசபா தலைவர் வந்து இப்போ இருக்கார், குடியரசுத் தலைவர் மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு சாதாரண உறுப்பினர் தான், இவரும் வாக்களிக்க முடியும். ராஜ்யசபா துணைத் தலைவரும் நம்மளுக்கு வாக்களிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 4 lakhs. பதவி நீக்க பிரமாணம் கொண்டு வரும்போது அவைக்கு தலைமை ஏற்க முடியாது. இவங்களை 2 பேர்த்தையுமே என்ன செய்யணும்னா பதவி நீக்கம் பண்ணணும். பதவி நீக்கம் பண்ணதுக்கு அந்த அவைக்கு வரும்போது இவங்க 2 பேருமே தலைமை பொறுப்பில் இருக்க முடியாது. இவரை பதவி நீக்கணும்னு கொண்டு வரும்போது இவர் அவைக்கு தலைமை பொறுப்பு வைக்க முடியாது. இப்போ இவரை பதவி நீக்கம்ட்டு அந்த 14 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து அது அன்னைக்கு முடிஞ்சு வரும்போதும் இவர் வந்து பதவி ஏற்க முடியாது. இதை வந்து ஆர்டிக்கல் 92 சொல்லுது. அதுக்கப்புறவு இவருக்கு வந்து என்ன கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னா, தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவி அவர் இல்லை அப்படின்னா இவர் வந்து அந்த பதவியில் அவர் இருக்கலாம். தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது இவர் துணைத் தலைவர் வந்து தலைவரை பதவி ஏற்கலாம். தலைவர் கூட்டத்தில் இல்லாத போதும் இவர் பதவி ஏற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறவு ஆர்டிக்கல் 91 வந்து இருவரோட கடமைகளை பற்றி சொல்லுது. மாநிலங்களவைக்கு எதிர்க்கட்சி உண்டு அப்படின்னா ஆமாம். எதிர்க்கட்சி தலைவர் யார்? ஆட்சியிலே இல்லாத, இப்போ நம்ம பிஜேபி இருக்குது, ஆனால் ஆட்சியில் என்னதில்லை, காங்கிரஸ் கட்சியோட ஒரு பெரிய அரசியல் கட்சியின் தலைவர் தான் அதோட எதிர்க்கட்சியாக இருப்பார். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா மல்லிகார்ஜுன் கார்கே. முதல் எதிர்க்கட்சி தலைவராக யார் இருந்தான்னா சியாம் நந்தன் பிரசாத் அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போ இது எல்லா கொஸ்டின்லையும் மேக்ஸிமம் இருக்குங்க, இது இம்பார்ட்டன்ட். இந்திய ராஜ்யசபாவின் சிறப்பதிகாரம், ராஜ்யசபாவோட சிறப்பதிகாரம் என்னென்னா ஆர்டிக்கல் 67 என்ன சொல்லுதுன்னா, துணைத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு தீர்மானம் முதலில் ராஜ்யசபாவில் மட்டுமே கொண்டு வர முடியும். ராஜ்யசபாவில் மட்டும்தான், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டும்தான் கொண்டு முடியும். இப்போ துணை குடியரசுத் தலைவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவரை பதவி நீக்கம் பண்ணணும். அப்போது அதை வந்து மக்களவையில் இருக்க ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. மக்களவை உறுப்பினரில் ஒருத்தர் வந்து இப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவியிலேருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு மக்களவை உறுப்பினர்களை எல்லாருமே சேர்ந்து
மக்களவை உறுப்பினர்களை எல்லாரும் சேர்ந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அவரை பதவி நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னால் கூட மக்களவையில் வச்சு முடிவெடுக்க முடியாது. மாநிலங்களவையில் வச்சு தான் முடிவெடுக்க முடியும். மாநிலங்களவையில் வச்சு தான் எல்லோரும் பேசி எடுத்து தான் முடிவெடுக்க முடியும். அதை வந்து மக்களவையில் கூட அவங்களால நிறைவேற்ற முடியாது. அதனால் துணை குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு ராஜ்யசபாவில் மட்டுமே கொண்டு வர முடியுமா தான் ஆர்டிகல் 67. அதுக்கப்புறம் மாநில பட்டியலில் சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளித்தல். இப்போ ஊடையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பட்டியல் மேலே நம்ம மாநில பட்டியல் நம்மளுக்கு கல்வி இப்படி ஒரு குறிப்பிட்ட பட்டியல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டியலில் வந்து அவங்க ஏதாவது இப்போ மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றுது அப்படின்னா அதுக்கு இந்த மாநிலங்களவையில் உள்ளவங்க 2/3 மெஜாரிட்டி, இப்போ 75 பேர் இருக்காங்கன்னா அதில் 50 பேர் கை தூக்கணும். ஓகே, நீங்கள் கொண்டு வர சட்டம் எங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அந்த மத்திய அரசு வந்து அந்த சட்டத்தை வந்து நம்ம அது கொண்டு வர முடியும். எல்லா ஸ்டேட்டுக்குமே கொண்டு வர முடியும். இல்லைனா எதுக்குமே கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் 312 ஒரு புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்குவது. அதாவது ஒரு புதிய கவர்மெண்ட் ஜாப் வைக்கணும் அப்படின்னா அது வந்து ஆர்டிகல் 312 மூலமாக ராஜ்யசபாவில் மட்டும்தான், அதாவது மாநிலங்களவையில் மட்டும்தான் உருவாக்க முடியும். திரும்ப என்னென்னா, இப்போ ராஜ்யசபாவில் இப்போ ராஜ்யசபா நடக்குது, சிலவங்க வருவாங்க, சிலவங்க வரமாட்டாங்க, மீட்டிங் எங்கேயா போயிருப்பாங்க, ஏதாவது ஷெட்யூல் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு மாநிலங்களவை நடக்குது அப்படின்னா அதில் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 245 உறுப்பினர்களில் மினிமம் ஒரு 25 உறுப்பினர்களாக தான் இருந்தால் தான் அந்த ராஜ்யசபா அன்றைக்கி நடக்கும். அதை வந்து ஆர்டிகல் 100 வந்து சொல்லுது. இவ்வளோ தாங்க மாநிலங்களவை.